வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு சட்னி பண்ண போகிறோம். நெல்லிக்காய் சட்னி. இந்த சட்னி நல்ல வாசனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே அருமையாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 1/4 கிலோ நெல்லிக்காவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த நெல்லிக்காயில் உள்ள கொட்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி நீல பீசஸாக ஓரளவு திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காவும் இல்லாமல். அடுத்து இந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு நம்ம நெல்லிக்காவெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதக்க போகிறதுனால ஃபர்ஸ்டே நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. இந்த கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். இதையும் லேசாக வறுத்துட்டு இது கூட 5 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். கூடவே 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம சேர்த்த எல்லா பொருட்களும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுபடுற மாதிரி வறுத்துக்கங்க. இந்த காஞ்ச மிளகாவும் வறுபட்டுரும், பச்சை மிளகாவுமே நல்லா வதங்கிரும், சேர்த்து அந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துடும். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட கட் பண்ணி வச்ச நெல்லிக்காய், கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது 3ஐயும் சேர்த்துட்டு இதையுமே நிதானமான தீயில வச்சு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா மறுபடியும் வதக்கிக்கங்க. நம்ம சேர்த்த நெல்லிக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ 4 நிமிஷமாச்சு. நெல்லிக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர் சேர்க்குறேன். கூடவே 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்க்குறேன். இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து அரைச்சி பாருங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேஸ் குறப்பாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக லேஸ் குறப்பாக அரைச்சிக்கங்க. சுவையான நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தாளிக்காமலேயே இதனுடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நெல்லிக்காயில நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாம்பார், தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.